பேசுறேன். முதலாவது இந்த ஊழியத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதுக்கப்புறம் என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்த அங்கிள், ஆண்டி, அப்புறம் ஜான் அங்கிள், இவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டால தான் இது ஆச்சு. நான் மட்டும் கிடையாது, இது ஒரு டீம் ஒர்க். நம்ம ஒரு பெரிய டீம், எல்லா டீமும் சேர்ந்து தான் இது நம்ம பண்ணோம். ஸோ இது கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபை. பாஸ்டர் அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் 2 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனா அது அத்தனையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். என்னன்னா, ஏன் உங்க பாஷையில வேதாகமம் வரத்துக்கு நாங்க முயற்சி செய்யறோம் அப்படின்னா, நாங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அதுதான். ஏன்னா என்னோட சாட்சி சொல்ல சொன்னாங்க. பட் சாட்சியை விட முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு கட்டாயப்படுத்தப்படுறேன். என்னன்னா, கொரோனா டைம்ல கேர்ள்ஸ், கொரோனா டைம்ல நம்ம இதை ஆரம்பிச்சோம். நம்ம ஆரம்பிச்ச நேரம் கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வெளியில போக முடியாது, எங்கேயும் என்னால வர முடியாது, எந்த டீமும் வர முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நெட்ல சர்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்க மக்கள், உங்க சமுதாய மக்கள் இருக்காங்கன்னு தேடி கிட்டத்தட்ட 100க்கு மேல வாக்ரியார் பாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பேசியிருப்போம். அத்தனை மக்கள் கிட்ட பேசியிருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா, என்னோட ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்ரி 1, வாக்ரி 2, வாக்ரி 3 அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நம்பர் இருக்கும். ஸோ அத்தனை பேர்கிட்ட பேசி ஹெல்ப்ஃபுல்லா எதுவுமே வரல எங்களுக்கு. அப்போ நிறைய சோர்வு இருந்துச்சு, நிறைய சோர்ந்து போய் உட்காந்துட்டோம். இந்த ஊழியமே வேண்டாம், இது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஆவியானவர் எங்களை அப்படி சோர்வடைய விடாத படிக்கு எங்களை உற்சாகப்படுத்திட்டே இருந்தாரு. அப்போ நாங்க கேள்விப்பட்டோம், யூடியூப்ல சென்னை வாக்ரியார் சமூகத்துல ஒரு மகள் முதல் பட்டதாரியா, முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. சரி, நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நான் பேசினேன். அப்போ அந்த பொண்ணு, நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஒரு டீம் இந்த மாதிரி பைபிள் மொழிபெயர்க்க போறோம், எங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே எங்க பாஷைய மறந்துட்டோம். எங்க அப்பா பேசினாரு, எங்க தாத்தா பேசினாரு, எங்க ஜெனரேஷன்ல நாங்க யாரும் அதை பேசுறது இல்லை. அது அவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஆனா எனக்கு அது கேட்கும் போது கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்மளுடைய மொழி நமக்கு தாய் மாதிரி. நம்ம தாய்மொழி ஏன் சொல்றோம்? ஏன்னா அது தாய். நம்ம பிறக்கும் போது நாங்க தமிழ்ல அம்மாங்கிறோம், நீங்க எப்படி ஆயா? சோ அது நம்ம அம்மா மாதிரி. என்னம்மா? ஆமா, நாங்க பாட்டிக்கு ஆயா, நீங்க அம்மாக்கு ஆயா. கரெக்ட். என்ன சொல்லுவாங்க? தாய்மொழி. ஸோ உங்க மொழி விட்டுருங்க, உங்களுடைய அந்த கம்யூனிட்டி, உங்களுடைய அந்த வாக்ரியார் சமூகத்தை சமுதாயத்தை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க இல்லையா? நீங்க யாருக்கோ மற்ற ஜாதியாருக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல, மாப்பிள்ள, அவ்வளோ நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க. அவ்வளோ மதிப்பு கொடுத்து நீங்க கொண்டு போகும்போது உங்க பாஷையோட நீங்க கொண்டு போனாதான் அது கடைசி வரைக்கும் இருக்கும். உங்க பாஷைய நீங்க மதிச்சு அது வளர்றதுக்கு நீங்க எல்லாம் உதவி செஞ்சாதான் உங்க சமுதாயத்தோடு சேர்ந்து அதுவும் வளரும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா கணக்கு சொல்லுது, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, நம்ம கண்ட்ரி இந்தியால நிறைய மொழிகள் இருந்துச்சாம். ஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் நிறைய இருந்துச்சாம், 100கணக்கானது. ஆனா இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அதுல பாதி மொழி காணாம போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாம் தமிழை கத்துக்கிறாங்க, இல்ல ஹிந்திய கத்துக்கிறாங்க, அவங்களுடைய தாய்மொழிய அவங்க விட்டுடுறாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான காரணம், அந்த மொழிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த மொழிகள்ல வேதாகமம் இல்ல. ஆனா இந்த மொழியில, அதாவது வாக்ரி போலிங்கிற மொழியில உங்களுக்கு கர்த்தர் வேதாகமும் கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் இப்போ சாதாரணமா இருக்கலாம், ஆனா காலப்போக்கில் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் இது எவ்வளோ முக்கியம். ஏன்னா
நாங்க சுவிசேஷ பகுதி வந்து நம்ம பைபிள்லே மத்தேயுல இருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. பட் அங்கிள் சொன்னாரு நம்ம யோவான்ல இருந்து ஆரம்பிக்க போறோம், யோவான் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு. யோவானோட புத்தகத்துல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன? ஃபர்ஸ்ட் வசனம் என்னம்மா? யார் படிச்சிருக்கீங்க? அந்த பைபிள் சாரி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. நம்ம கர்த்தருக்கு வந்து எந்த உருவமும் எந்த ஒரு வரைபடமும் இல்லையா, எந்த ஒரு ஆப்ஜெக்டும் கிடையாது. நம்மளோட கர்த்தருக்கு வார்த்தை தான் வடிவம், வார்த்தையில தான் அவர் வாழ்கிற தேவன் இல்லையா. சோ யோவான் முதல் வார்த்தை என்ன? இங்க பாருங்க, உங்க பாஷையில ஆகினு தன்மா வார்த் சாத்து யோ வார்த்து தேவுகன ரிது யோ வார்த் தேவ் உஜகோய். இதுதான் வந்து பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது உங்க சொந்த பாஷையில படிக்கும் போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? எங்க அது ஒன்னும் தெரியவே இல்லையே மூஞ்சில. நாங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் உங்க பாஷையில பைபிள் கொண்டு வரணும்னு. நான் சொன்ன வார்த்தை இப்போ யாராவது சொல்ல முடியுமா உங்க பாஷையில? கரெக்ட், சூப்பர். சோ வந்து இனி தேங்க்ஸ். நியூ டெஸ்டிமென்ட் அதாவது புதிய ஏற்பாடு மொத்தமா நாங்க எழுதி வச்சிருக்கோம், டைப் பண்ணி வச்சிருக்கோம். அது மொத்தமா கொடுத்தா நீங்க குழம்பிடுவீங்க. அதனாலதான் ஒரு புத்தகமா உங்களுக்கு வந்து வெளியிடுறதா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் புத்தகம். நீங்க அதை படிச்சு பார்த்து என்ன மாத்தணும் ஏது மாத்தணும் நீங்க சொன்னீங்கன்னா அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு புத்தகமா நீங்க முடிச்சு கொடுக்கும் போது முழு புதிய ஏற்பாடு வேதகமா உங்க கையில கொடுக்கப்படும். உங்க பாஷையை யாராலும் அழிக்க முடியாது.